தமிழ் தலைவாஸ் இஸ் பேக். இல்லை அப்படி சொல்லக்கூடாதோ, தமிழ் தலைவாஸ் மீண்டும் உயிர் பெற்றது அப்படின்னு வேணா சொல்லலாம். எஸ், தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமாக மீண்டு வருவோம்ங்கிறதையும் போட்டிருக்காங்க. சஞ்சீவ் பலியானுக்கு எதிராக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலைவாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட் அபவுட் பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால், என்னதான் நடக்க போகுது, என்னதான் ஸ்டேட்மெண்ட், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோவில். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்சிடென்ட் நடந்தது, ஏன் நடந்தது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணது, அதுக்கு பவன் ஷராவத் ரிப்ளை வீடியோ போட்டது, லீக் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோச் சஞ்சீவ் பலியான் மற்றும் கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் பிரஸ் மீட்லேயே உட்காந்து தமிழ் தலைவாஸ் மேலே தான் தப்பு இருக்கு, மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கு, அனலிஸ்டோட தலையீடு இருக்குன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வச்சாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு அகைன்ஸ்ட் தமிழ் தலைவாஸ். பட் அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் எங்கன்னே தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் உட்பட எங்கேயுமே அவங்க ஆக்டிவாக இல்லை. கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th நவம்பர் அன்னைக்கு அவங்க ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அதை பற்றி கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ வி ஹேட் ஹை ஹோப்ஸ் ஃபார் தி சீசன், இட் டிடன்ட் ஹேப்பன் த வே வி விஷ். அவங்க வந்து இந்த சீசனை பெருசாக எதிர்பார்த்தாங்களாம், பட் அவங்க நினச்ச மாதிரி போலையாம். எங்கள் ஜெர்சி அணிஞ்ச எல்லா வாரியர் அண்ட் எங்களுக்காக ஒரு செகண்டையும் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளேயர்ஸை தான். யுவர் ஸ்வீட், யுவர் எஃபர்ட் அண்ட் ஸ்பிரிட் வில் ஆல்வேஸ் மீன் மோர் தென் எ ஸ்கோர் கார்டு. அது உங்கள் ஸ்கோர் கார்டெலாம் முக்கியம் இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஸ்பிரிட்டு, அந்த ஒரு எஃபர்ட் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸை புகழ்ந்துட்டு மீண்டு வருவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே தேங்க்யூ போஸ்ட்டும் போட்டிருக்காங்க தமிழ் தலைவாஸ் டீமுக்கு. ஸோ அதில் முக்கியமாக நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பவன் ஷராவத் இருக்காரு, பட் கூட்டத்தில் ஒருத்தராக இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே சின்னதாக ஃபேஸை மட்டும் வச்சு அவரை வந்து அங்கே வச்சுருக்காங்க. இதுதான் கொஞ்சம் பார்க்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன தலைவனுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிளேயர், அவர் மேலே வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்க ரிலீஸ் பண்ணி அமைச்சதுனாலே என்னவோ குட்டியாக பவன் ஷராவத்தை வச்சுருக்காங்க. அங்கேயே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வாட் எவர் கம்ஸ் நெக்ஸ்ட் தலைவாஸ் ஸ்டாண்ட் ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் போட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மொமெண்ட்டையும் லைக் போட்டிருக்காங்க. ஒரு சில ஸ்பெஷல் மொமெண்ட்டை போட்டு அதுக்கான எடிட்டும் போட்டு ஸோ அந்த போஸ்ட்லாம் போடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருந்த போஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியே அவங்க ஆக்சுவலி அதுலேருந்து ஒரு 6 ஹவர்ஸுக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க பேஜில் ஸ்டேட்மெண்ட் தான் பின் பண்ணப்பட்டிருக்கும், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சமாச்சு தமிழில் டைப் பண்ணியாச்சும் கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. சரி ஓகே, அது இருந்து நமக்கு என்ன, நமக்கு கண்டென்ட் புரிஞ்சா போதும்ல. ஓவராலாக இந்த தமிழ் தலைவாஸ் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சுருக்கமாக. திரும்பவும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இவங்க பவன் ஷராவத்துக்கு ரிப்ளை பண்ணல. பவன் ஷராவத் மேனேஜ்மெண்ட்டை விட்டு ஏன் போனார், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்க அமுச்சு விட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலை. இன்ஃபேக்ட் பவன் ஷராவத்தை பற்றி இங்கே பெருசாக பேசவும் இல்லைங்கிறது தான் உண்மை. அதை பேசக்கூடாதுன்னு இருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு அவங்க கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் அதுவாக தான் இருந்துருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் பவன் ஷராவத்தை பற்றி எதுவுமே இவங்க பேசலை, இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லலை. சேம் அர்ஜுன் தேஷ்வாலையும் பெருசாக இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க நோண்டலை. ஸோ அர்ஜுன் தேஷ்வாலை பகச்சிக்க இவங்க விரும்பலங்கிறது தெரியுது. பட் இவங்க ஃபுல்லாக ரிப்ளை கொடுத்துருந்தது சஞ்சீவ் பலியானுக்கு தான். நான் ஒவ்வொரு பாயிண்டாக உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு விளாக் சேனல் இருக்குது, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சமீபத்தில் தலைமை பயிற்சியாளர் வெளியிட்ட கிளப் மேலாண்மையின் தலையீடு காரணமாக விளையாட்டு முடிவுகள் பாதிக்கப்பட்டன என்ற கருத்துக்களை முன்னிட்டு தமிழ் தலைவாஸ் கீழ்கண்ட உண்மைகளை தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேராவா இருக்கு. என்னன்னா, ரீசெண்டாக வந்து ஹெட் கோச் வந்து மேனேஜ்மெண்ட்டோட தலையீடு இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து சரியாக ஜெயிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் வந்து உண்மை என்னங்கிறத தெளிவுபடுத்துகிறோம், கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோங்கிறத தான் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஆரம்பத்திலிருந்தே அணி தேர்வு, பயிற்சி, தந்திரம் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் தலைமை பயிற்சியாளருக்கு முழுமையான அதிகாரமும் சுதந்திரமும் வழங்கப்பட்டது. இது வரைக்கும் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கிலிருந்தே ப்ராக்டிஸாக இருக்கட்டும், டீம் செலெக்ஷனாக இருக்கட்டும், தந்திரம்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹெட் கோச்சுக்கு முழுமையான அதிகாரம், அதாவது அவர் தான் எல்லாத்தையும் முடிவும் பண்ணார், அதுக்கான சுதந்திரம் அவர்கிட்ட இருந்துச்சு, அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒப்பந்தப்படுவதற்கு முன்பே அணியின் அமைப்பு, NYP, RYP வீரர்கள், மேலும் இளம் வீரர்களை மேம்படுத்தும் கிளப்பின் நீண்டகால தத்துவம் ஆகியவை முழுமையாக விளக்கப்பட்டன. ஸோ அதாவது என்னன்னா, அவர் சைன் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே டீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், NYP கேட்டகரி என்ன, RYP கேட்டகரி யார் யார், அந்த யங்ஸ்டர்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டு தான் நாங்கள் சைன் பண்ணோம்
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏலம் மற்றும் சீசன் முழுவதிலும் பயிற்சியாளர் கேட்ட அனைத்து ஆதரவுகளும் வழங்கப்பட்டன. எந்த நிலையிலும் மேலாண்மை அல்லது பகுப்பாய்வாளர்கள் விளையாட்டு முடிவுகளில் தலையீடு செய்வதாக கூறுவது முற்றிலும் உண்மையற்றது. ஸோ ஏலமாக இருக்கட்டும், ஏதோ ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சீசனாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே அவருக்கு கேட்டது அண்ட் அவருக்கான ஆதரவுகள் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அனலிஸ்ட்டோ இதில் தலையிட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தமிழ் தலைவாஸ் தலைமை பயிற்சியாளர் என்பது அணியின் செயல்திறன், ஒற்றுமை மற்றும் மனப்பாங்கை உயர்த்தும் மிகப்பெரிய பொறுப்புடைய பதவி என்று நம்புகிறது. அதாவது தமிழ் தலைவாஸ் தலைமை பயிற்சியாளர் அப்படிங்கிறது, அதாவது ஹெட் கோச் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தான். கூட்டணியாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒற்றுமையாக இருக்கிறதா இருக்கட்டும், அண்டு மென்டாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய பொறுப்பு தான் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பினும் சில வீரர்கள் சிறப்பாக விளையாடினாலும் அணியின் மொத்த முடிவுகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. குறிப்பாக பயிற்சியில் மற்றும் போட்டிகளின் போது பயிற்சியாளர் குழுவிலிருந்து தேவையான வழிகாட்டல் மற்றும் கவனம் கிடைக்கவில்லை என்று புகார்கள் பல வீரர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றன. இவை வழக்கமான நடவடிக்கைக்கு ஏற்ப பயிற்சியாளரிடம் தெரிவிக்கப்பட்டு அமைதியாக சரி செய்யப்பட்டது. இது சஞ்சு பலியான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேர் சூப்பராக விளையாடினாலுமே, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ப்ராக்டிஸ் அப்பவும் சரி, மேட்ச் அப்பவும் சரி, கோச்சஸ் சைடு இருந்து பெருசாக பிளேயர்ஸுக்கு வழிகாட்டல், அதாவது ஒரு ப்ராக்டிஸோ சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு சில பிளேயர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை தான் இவர் அன்ஃபிட் பிளேயர்ஸ்னு சஞ்சு பலியான் சொன்னதாக சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். டீமில் இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களுக்கு சஞ்சு பலியானா பிடிக்கல. ஸோ அதை போய் மேனேஜ்மெண்ட்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறமா சஞ்சு பலியான்கிட்டையும் அந்த பிளேயர்ஸ்கிட்டையும் பேச்சு சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த பக்கம் சஞ்சு பலியான் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண பிளேயர்ஸை தான் அன்ஃபிட் பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்காரு. இதை நான் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது, கோச் மேலேயும் தப்பு இருக்குங்கிறத மட்டும் தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 16 மேட்சுக்கு அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கல. அதுக்கப்புறமா கடைசி போட்டிக்கு சந்திச்சாரு. சந்திச்சது மட்டும் இல்லாமல் அவர் எதிராக பேசுனது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் இது எங்களுக்கு ஒரு வருத்தத்தக்க முடிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் சஞ்சு பலியானை மேனேஜ்மெண்ட் செஞ்சு விட்டுருச்சு. அந்த மாதிரி, அதாவது செஞ்சு விட்டுருச்சு மீன்ஸ் அவருக்கான ரிப்ளையாக மட்டும்தான் இது இருந்துச்சு. அண்ட் அவர் மேலே குற்றங்கள் இருக்குங்கிறதையும் இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த சீசன் எங்களால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியலை அப்படிங்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப பெருசாக வருந்துறோம். கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் சரி, ஷேர் பார்ட்னர்ஸுக்கும் சரி, நாங்கள் உண்மையோட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீசனுக்கு சூப்பராக நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம், சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பிளேயர்ஸை. பட் அடுத்த சீசனுக்கு நாங்கள் வலிமையான திட்டமிடல் மற்றும் மதிப்பீடுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அதாவது அடுத்த சீசனுக்கான எல்லா பிளானும் ஸ்ட்ராட்டஜியும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசன் நாங்கள் திரும்பவும் கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிகளையும் வழங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அடுத்த சீசன் நாங்கள் வருவோம், அதற்கான எல்லா வேலைகளையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க சஞ்சு பலியானுக்கு மட்டும்தான் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சஞ்சு பலியான் சைடும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிற மாதிரி இதுலேருந்து தெரியுது. இப்போ நான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். சஞ்சு பலியான் மேலே தப்பு இருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கா, ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்காங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம மேலே தான் தப்பு இருக்கும்னு தெரில. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.